சந்தோஷமான முறையில் வெளியில் வந்திருக்கிறாங்க. ஆனால் இரவைய தினம் எல்லோருமே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க, அவருங்க ஏதாச்சும் ஒரு வீடியோக்கள் போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க. அவருக்கென்று ஒரு குடும்பம் இருக்கின்றது, அவருக்கென்று ஒரு மனைவி இருக்கிறார், அவருடைய என்ன சொல்கிறது பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறாங்க. இதுகளை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனது நிறைய பாதிக்கப்படும். எமது தந்தையின் இறப்பை இப்படி கொண்டாடுகிறார்கள், இப்படி செய்கிறார்களே, எனது கணவனின் இறப்பை இப்படி பண்ணுகிறார்கள் சொல்லி அவர்களாம் நினைக்கக்கூடும். கட்டாயமாக 3 மாதம் சரி கடைசி அவங்க உள்ளுக்கு இருப்பாங்க என்ற ஒரு உறுதிப்பாடு நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வகையில் நாம் மட்டும் உறுதியாக இருந்தோம். எதிர்வரும் 23ஆம் தேதி கட்டாயம் புரோக்கள் வெளியே வருவாங்க என்ற ஒரு 100க்கு 100% நம்பிக்கையும் ஒரு இனவாதி அவர் இறந்ததுக்கு பின்னால் நிறைய இடங்களில் ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம், ஒருத்தருடைய இறப்பை உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 25ஆம் திகதி 4ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. எந்த ஒரு சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் நோட்டிஸ்டாக சேரும் என்பது சந்தேகம் கிடையாது. இன்றைக்கு நாட்டில் அதிகமாக பேசப்படுகிற செய்திகளில் ஒரு செய்தி என்று சொன்னால், இந்த டான் பிரியசாத் இறந்துட்டார் தானே, அந்த ஒரு செய்தி மிக பரபரப்பாக நாடு முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. அது சம்பந்தமான ஒரு சில விடயங்கள் பேச இருக்கின்றோம், அதையும் பேசுவோம். அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். நேற்றைய தினம் புரோக்கள் சந்தோஷமான முறையில் வெளியில் வந்திருக்கிறாங்க. ஆனால் இரவைய தினம் எல்லோருமே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க, அவருங்க ஏதாச்சும் ஒரு வீடியோக்கள் போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க. சில டைமில் அவங்களுக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க, மிக சிரமங்களுக்கு மத்தியில் இந்த நாட்களை கழிச்சிருப்பாங்க, மன உளைச்சலாக இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. அந்த ஒரு காரணத்தினால அவங்க வீடியோக்கள் அப்லோட் செய்யாமல் இருந்திருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆகவே பெரும்பாலும் இன்றைய தினம் அல்லது இதுக்கு வார தினங்களில் அவர்கள் வீடியோ அப்லோட் செய்யக்கூடும் என்றதில் சந்தேகம் கிடையாது. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க? நிறைய பேர் ஒரு உறுதிப்பாடு என்னவாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க, கட்டாயமாக 3 மாதம் சரி கடைசி அவங்க உள்ளுக்கு இருப்பாங்க என்ற ஒரு உறுதிப்பாடு நிறைய பேர்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க, ஒரு முதலமைச்சரே நிதி மோசடி செஞ்சதுனால அவர் 16 வருஷமா 15 வருஷமாக போட்டிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் காரணம் காட்டி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. 15 ஆண்டு போடுவாங்க, 5 ஆண்டு காலம் போடுவாங்கன்ட்டு இப்படி ஒவ்வொருத்தருடைய கருத்தும் ஒவ்வொரு கருத்துக்களாக காணப்பட்டிருந்தது. ஒவ்வொருத்தரும் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த வகையில் நாம் மட்டும் உறுதியாக இருந்தோம். எதிர்வரும் 23ஆம் தேதி கட்டாயம் புரோக்கள் வெளியே வருவாங்க என்ற ஒரு 100க்கு 100% நம்பிக்கையும் எமது சேனலில் மக்களுக்கு நாம் வெளிப்படுத்தியிருந்தோம். உங்களுக்கு தெரியும், பார்த்தவங்களுக்கு தெரியும். துவா பிரார்த்தனைகள் செஞ்சுருந்தோம், இறைவன்கிட்ட கையேந்தி அழுது கேட்டிருந்தோம், இதெல்லாம் செஞ்சுருந்தோம். அந்த வகையில் நிச்சயமாக இறைவனுடைய ஒரு நாட்டத்தோட நேற்றைய தினம் வந்துட்டாங்க. அது பெரிய ஒரு மகிழ்ச்சி. இனி அவங்க வந்தது ஒன்றே பெரிய விஷயம் தானே. அவங்க வீடியோ அவங்க போடுறதுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையை கொள்ளுங்கள். கட்டாயம் அப்லோட் செய்வாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைய தினம் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பேசப்பட இருக்கிற செய்தி, இந்த டான் பிரியசாத்னு சொல்லப்படுகின்ற ஒரு இனவாதி அவர் இறந்ததுக்கு பின்னால் நிறைய இடங்களில் ஒரு என்ன சொல்கிறது பெரிய ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம், ஒருத்தருடைய இறப்பை நம்மளுக்கு தெரிஞ்ச அளவில் ஒரு சந்தோஷமாக கொண்டாடப்படுகிற இறப்புன்னு சொன்னாங்க. இவருடைய அந்த டான் பிரியசாத் அவரோட பேர் டான் பிரியசாத்னு தான் வரும். டான் பிரசாத் நிறைய பேர் சொல்லுவாங்க. டான் பிரியசாத்துடைய இறப்பு தான் காரணமாக இருக்குது. டான் பிரியசாத்துடைய இறப்பை நிறைய பேர் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. நாட்டில் வெடிக்கல் என்ன சொல்கிறது பட்டாசுகள் எல்லாம் கொளுத்தி கொண்டாடின கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டோம். நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து என்னென்னு சொன்னாக்கா,
அவர் எவ்வளவுதான் பெரிய ஒரு இனவாதியாக இருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு கெட்டவனாகவே இருந்தாலும், நிச்சயமாக அவருக்கென்று ஒரு குடும்பம் இருக்கின்றது, அவருக்கென்று ஒரு மனைவி இருக்கிறார், அவருடைய என்ன சொல்கிறது, பிள்ளைகள் 3 பேர் இருக்கிறாங்க. இதுகளை அவர்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் மனது நிறைய பாதிக்கப்படும். எமது தந்தையின் இறப்பை இப்படி கொண்டாடுகிறார்கள், இப்படி செய்கிறார்களே, எனது கணவனின் இறப்பை இப்படி பண்ணுகிறார்கள் சொல்லி அவர்களால் நினைக்கக்கூடும். நிச்சயமாக அவர்களும் தப்பு பண்ணிட்டார்கள்ன்றதுக்காக நாமளும் அதே தப்பு பண்ணினா அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஒருபோதும் ஒரு மனிதனுடைய இறப்பை நாம் நிச்சயமாக கொண்டாடவே கூடாது. இறப்பு என்பது ஒரு மனிதனுடைய இறுதி மூச்சு. அதுக்கப்புறம் வரப்போகிறதும் கிடையாது, அவரை நம்ம சந்திக்க போகிறதும் கிடையாது. அதனால் அப்படியான ஒரு மன கொள்கையோடு இருக்கிற நீங்கள் நிச்சயமாக அவ்வாறான செயல்களிலிருந்து நிச்சயமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சின்ன கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்கா நான் அவருக்காக சப்போர்ட்டாக பேச வர இல்லை, அவருக்கும் நமக்குள்ள வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அவர் பெரிய இனவாதி தான், அவருக்கு முஸ்லீம் மக்களையும் தமிழ் மக்களையும் அவருக்கு காட்டவே முடியாது. அவர்களை என்ன சொல்கிறது, பல பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் அவரை வச்சு கேம் ஆடிக்கொண்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டில் இருக்கக்கூடியவர் தான் அந்த டான் பிரியசாத் என்று சொல்லப்படுகிறவர். அவருடைய மரணம் இதில் பல விஷயங்கள் காத்திருக்கிறது, இன்னும் வெளிவர இருக்கின்றதுன்னெல்லாம் சொல்லுகிறார்கள். நிச்சயமாக வெளிவரட்டும். அதனால் நாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயம். அவருடைய மரணத்தை நாமும் என்ன சொல்கிறது, கவலையாக எடுக்க தேவையில்லாட்டியும் பரவாயில்லை, அதை கொண்டாடாமல் வெளிப்படுத்தாமல் நீங்கள் உங்களோட மனநிலையை நீங்கள் வெளிப்படுத்தாமல் மனதில் உள்ளதை நீங்கள் சாதாரணமான நிலையில் இருந்தாலே பெரிய விஷயமாக காணப்படும். இன்றைய தினமும் ஒரு சில விடயங்களை பற்றி இன்றைய தினம் பேசியிருந்தோம். ஆகவே இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி யாராச்சும் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்து சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.